ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான டோயோவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கதை என்னதான் ஃபேண்டசி கதையாக இருந்தாலுமே கூட டைம்லைன் படி போலீஸ் லா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்தா அப்ளை ஆகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஸ்பாய்லர் பண்ணிடாம கதையில் இருக்கிற மாதிரி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோயோவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 4. போன எபிசோட்ல நடந்தது காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் இம்மார்டல் கார்டியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க தாத்தா மூலியமா மீசுகா தெரிஞ்சுக்கிறா. மீசுகா இப்ப தான் அம்மாவையே கொலை பண்ணிட்டு வீட்ல இருந்து ஓடி வந்துட்டா. பெயினை ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அவங்க அம்மா இறந்த இடத்துக்கு தான் போய் பார்த்திருக்கான். மீசுகா தான் அவங்க அம்மாவை கொண்டிருக்கான்னு தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ மீசுகாவை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். என் ஃப்ரெண்டா இருக்கியான்னு வா கேட்கவும் அது உனக்கு ஹெல்ப் பண்ணும்னா சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லி பாப்பன்னு கேட்டா இல்ல வேணாம் போலீஸ் போனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லவும் போலீஸ்னா யாரு பிரச்சனை தர்றவங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வா சொல்லவும் என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்டா எங்கேயாச்சும் தனியா கூட்டிட்டு போனவா சொல்றா. இந்த ஷூவை போட்டுக்கோ நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி கொடுக்குவோம். இது பார்க்க வித்தியாசமா இருக்கு. சரி ஓகே அம்மா அவன் பேர் என்னன்னு கேட்கவும் என் பேர் நம்ம ஹீரோ சொல்ல போறப்போ ஃபோஷி தானே எனக்கு தெரியும் எதுக்காக அவன் பவர்ஸ் எல்லாம் நீ மறைச்சு வைக்கிறேன்னு கேட்டா உனக்கு எப்படி அது தெரியும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஹால் நடமாட்டமே இல்லாத ஒரு ஷ்ரைனுக்கு தான் நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு ஒரு பெட்டை மேக் பண்றியான்னு வா கேட்கவும் சரி நம்ம ஹீரோ மேக் பண்றான். எலக்ட்ரிசிட்டி இல்ல கேண்டல்ஸ் இல்ல மேட்ச் கொண்டு வரியா அப்படின்னு வா கேட்கவும் லைட்டர் மேட்ச் அதென்ன நம்ம ஹீரோ கிட்டவும் உன்னால அதை தொட்டா கிரியேட் பண்ண முடியல அதை போய் நம்ம கடையில் வாங்கணும். எனக்கு ட்ரெஸ் இல்லை அதையோ கடையில் வாங்கணும் சொல்லுவோம். நான் போய் வாங்கிட்டு வரேன் நம்ம ஹீரோ போனா அதெல்லாம் போய் நாளைக்கு வாங்கிக்கலாம் என் கூட இங்கேயே இரு தனியா இருக்க எனக்கு பயமா இருக்குன்னு வா சொல்லவும் சரி நம்ம ஹீரோ உட்காந்துருத்தான். இப்ப பார்த்தாமலாம் இருக்கிற ரத்தத்தெல்லாம் வாஷ் பண்றா. இப்போதைக்கு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம ஹீரோ மேக் பண்ணி கொடுத்துருக்கான். நாளைக்கு என்ன பண்ண போறா நம்ம ஹீரோ கேட்கவா எப்படியோ எல்லாம் நியூஸ்ல வந்துடும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு போலீஸ் நான் தான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கோ போக முடியாது. ஆமா ஃபோஷி நீ யோக்கியோட வீட்டுல தானே இருக்க. ஆமா இந்த டவுன்ல ஏன் வந்து தங்குறன்னு வா டாபிக்க மாத்திரா. என்ன நீ மீட் பண்ணதோ கோ இன்சிடென்ட்ஸான வா கேட்கறா. எனக்கு தெரியல அம்மா உங்க அம்மாவை நீ ஏன் நம்ம ஹீரோ கேட்க வரதுக்குள்ள எனக்கு பசிக்கு சாப்பாடு கொண்டான்னு சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோ செஞ்சு கொடுக்குறான். உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு வா கேட்கவும் மீட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எனக்கு இந்த முட்டை போட்டா டீ பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ காமிக்கிறான். அது ஒன்றும் உண்மையான முட்டை கிடையாது அது ஸ்டார்ச் அப்படின்னு வா சொல்றா. உங்க அம்மாவை நீ ஏன் கொன்ன நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரியல நான் உங்களை கொண்டதாவே எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு ஹேர் கிளிப்பை கொடுத்தாங்கன்னு கடைசி அவங்க மேல கோவப்பட்டது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் அப்படின்னு வா சொல்லுவான். அக்கறையில தானே உங்ககிட்ட பொய் சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோ சொன்னா. உண்மையா என் மேல அக்கறை இருந்தா பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மீஸ்கா சொல்றா. சரி நீயும் தூங்கு நானும் தூங்குறேன் அப்படின்னு மீஸ்கா தூங்க போறா. ஃபோஷி நீ என் முன்னோர்களை மீட் பண்ணிருக்கல. நான் ஹயசேவோட வம்சாவளியை சேர்ந்தவா அவங்க எப்படிப்பட்டவங்க வா கேட்கவும் அவ உண்மையிலே நல்ல பர்சன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு கேரிங்கா பாத்துக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். நீ பொய் சொல்றன்னு மீசுகா சொன்னா அவனும் பொய் சொல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் நீ தூங்காம முழிச்சிருக்கான்னு மீசுகா சொன்னவோம். ஓ அதை சொன்னீங்க நீங்க கவலையோட பக்கத்துல உட்காரும்போது நான் எப்படி தூங்க முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். நானும் கண்ண மூடுறேன் நீயும் கண்ண மூடு அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டே வா தூங்குறா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறா. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோவா கூட உட்காந்துருக்கான். எங்க அம்மாவை கொண்டதெல்லாம் கனவுல வந்ததுன்னு நினைச்சா பட் இதுதான் ரியாலிட்டி இல்ல அப்படின்னு வா பாக்கிறோம். தெரியல இந்த ரியாலிட்டியோ ஹாப்பியா தான் இருக்கு. ஃபோஷி நீயே கூட இருக்கிறதுனாலயே என்னமோன வா சொல்ல ஷாம்போ கண்டிஷனர் ட்ரெஸ் நீ கேட்டதை வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ போனா அது வந்து நம்ம தயங்கவும் உங்க அம்மா உயிரோட இருந்தா போலீஸ் ஒன்று தடுத்தாது நீயும் ஸ்கூலுக்கு ஜாலியா போலாம்ல நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ரிவே பண்ணலாமான்னு யோசிச்சா. பட் நான் தான் எங்க அம்மாவை கொண்டுட்டேனே போலீஸ் பாடியை நேரம் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லவும் ஃபோஷி ப்ளீஸ் நான் சொன்னதை மட்டும் எனக்காக செய் நீ என் கூட இருந்தா போதும் அப்படின்னு வா சொல்லப்போ சரி நம்ம ஹீரோ போறேன். காசு தேவைப்படுது நீங்க மெசார் பானோட ஆளை தேடிட்டு இருக்கான். ஃபவுண்டேஷன் அன்னைக்கு தான்டா 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனேன்னு கேட்டா அது செலவு பண்ண நம்ம சொல்றான். நீ பாஸ்ட் லைஃப்ல செத்தது நினைச்சு கவலைப்பட்டேன் அப்படின்னு சர்ச்சோட ஆளு சொல்லவும் எப்போல இருந்து நீ இப்படி திமிரா பேச ஆரம்பிச்சேன்னு மெசார் கோவப்படுறான். மே ஒரு பக்கம் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்படியே இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரப்போ ஃபோஷி எங்க போனா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. சரி என் கூட ஷாப்பிங் வான்ட்டோனாரே சொல்றா. பட் காசுலேன்னு யோசிச்சா நம்ம ஹீரோ காசை மேக் பண்றான். காசை அப்படி மேக் பண்ணா இன்ஃபிளேஷன் தான் அதிகமாகும் அப்படின்னு ஆவை திட்டிட்டு அவகிட்ட இருக்கிற காசை வந்துட்டு எடுக்கிறா. ஒரு குழந்தை கூட அவ காசு எடுத்து கொடுக்குது. ரொம்பவே மோசம். நான் இந்த காசை கரெக்டா செலவு பண்றேன் அப்படின்னு மெசார் வாங்கிட்டு போயிருந்தான். பொண்ணுங்கெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ பொண்ணுங்க ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு இருக்கோம். பசங்க ட்ரெஸ் அந்த பக்கம் இருக்குன்னு டொனாரே சொல்றா. எனக்கு தெரியும் பொண்ணு ட்ரெஸ் நான் வாங்க கூடாதான் நம்ம ஹீரோ கேட்கறான். அப்பாக்கு கால் பண்ணியாச்சு சாரி சொல்லவா அப்படின்னு சொல்லி போன் பண்ணா. என்னம்மா உன்னை ஆளையே காணும். உங்க அம்மாவும் நானும் எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா. உங்க அம்மாவும் நானும் அவள கோவமா இல்ல திரும்ப வீட்டுக்கு வான்னு சொல்லவும் அவங்க அப்பா என்ன பேசுறாருன்னு அவளுக்கு புரியல. ஃபாஸ்டா வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. மீசுகா அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ சொல்லுமான்னு சொல்லவும் என்ன விஷயம் அம்மா அப்படின்னு வா தயங்கிட்டே கேட்கறா. தாத்தா வீட்டுக்கு நீ கோச்சிட்டு போயிட்டியா அதான் நம்ம பாண்டிங்க சக்சஸ் பண்றதுக்கு நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். நேத்துக்கு நீ வீட்டை விட்டு போயிட்ட என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னு புரியுது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் மகளோட பாசத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா நேத்துக்கு நான் உங்களை கொலை பண்ணிட்டேன்னு மீசுகா கேட்டா என்னமா காமெடி பண்ற எனக்கு கனவுலையா உன்னை ரொம்ப கவலைப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன் உட்காந்து சாப்பிட்டேன்னு அவங்க அம்மா அசால்ட்டா பேசுறாங்க. மெமோரி வா வீட்டுக்கு போலான்னு இப்ப புதுசா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஒரு பிளாக் ஹேர் பையனையும் காமிக்கிறாங்க. ஏதோ உங்க அம்மா உயிரோட இருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்க செத்ததுதான் நானே என் கண்ணால பார்த்தனே நம்ம ஹீரோக்கும் நம்ப முடியல. ஒருவேளை நான் கனவு கண்டிருப்பேன்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு மீசுகா சொல்லிட்டு நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருவேன்னு வா சொல்லுவோம். நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்டு உனக்காக வாங்கின ட்ரெஸ் மத்ததை என்ன பண்ணான்னு கேட்டா பிரச்சனை இன்னும் முடியல. சோ டெய்லியும் நம்ம ஸ்கூல் முடிஞ்சு இந்த இடத்துல மீட் பண்ணி பேசுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவோ சரி நம்ம ஹீரோ
சொல்றான். டைரக்டா இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான். ஏகாவோட புது ட்ரெஸ் அழகா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே புது ட்ரெஸ்ஸை மாத்திருக்காங்க. டொனாரி பொண்ணு ட்ரெஸ் போட்டுக்கிறது தான் இருக்கிறதுலே காமெடியா இருக்கு. நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்கவும், மார்ச் தான் எனக்காக இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லவும், மார்ச் அலற மாதிரி பின்னாடி நிற்கவும், சாரி நம்ம ஹீரோ சொல்றான். அவளுமே காமெடியா ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. காய்ஸ் அமைதியாருங்க, டிவி பார்க்க முடியலன்னு யோகி கத்துறான். நம்ம ஹீரோ ட்ரக் அடிச்சு உயிரோட வந்த மாதிரியே உலகத்துல நிறைய பேர் வந்துட்டு இறந்து போய் உயிரோட வரமோ இதெல்லாம் ஏஐ வீடியோவா இருக்கும் அப்படின்னு யோகி தங்கச்சி சொல்லிட்டு போறா. மார்ச் வழக்கம் போலதான் சாப்ஸ்டிக்ஸை மண்டையில சொறி வச்சுட்டு கையால சாப்பிட்டுட்டு இருக்கவோ, சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண வேண்டியதுன்னு அவங்க தாத்தா கேக்குறாங்க. ஆமா அந்த குஹாக்கோ என்னானா அப்படின்னு சொல்லி மார்ச் கேக்குறா. பானம் என்னானா ஆளை காணுமேன்னு கேட்கவும், நம்ம ஹீரோ அமைதியா பாடியை நான் கிரியேட் பண்ண அவன் என் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால அவன் உயிர் தள்ளல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அவன் எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருப்பான்னு நம்புவான் அப்படின்னு மார்ச் சொல்றா. மீசுகோட அம்மா இந்த தடவை உண்மையிலேயே ஃபேக்காலாம் இல்லாம அக்கறையான ஒரு அம்மாவா மாறிட்டாங்க. உண்மையிலேயே இவ உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ பறவையா வந்து பாக்குறான். நம்ம ஹீரோ வாங்கின ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வரேன் அப்படின்னு மீசுகா உள்ள போய் ட்ரெஸ் மாத்திரா. என்னோட பவர் இல்லாம ஒருத்தரால் ரிவைவ் ஆக முடியாது, என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. மீசுகா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்லவும், நான் கியூட்டா இருக்கேன், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், நீ என் வீட்டுக்கு வரையா நம்ம ஹீரோ கேட்டா. அங்க யோகி இருப்பானே அப்படின்னு சொல்லவும், எல்லாருக்கும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். யோகி நாளைக்கு நான் உன்னோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு மீசுகா போய் சொல்லவும், அழகான பொண்ணு என் வீட்டுக்கா திரும்பவும் அந்த ஃபெதர் பேண்ட் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி யோகி பாக்குறா. நீங்க எல்லாம் ஃபோஷியை வந்து பார்க்கணும் நம்ம பேசும்போது, நாளைக்கெல்லாம் டைம் இல்லைன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பிளாக் ஒன் அந்த நாக்கர்ஸ் தான் இறந்தவங்களை கொண்டு வருதா, நீங்க தானே சொன்னீங்கன்னா அந்த எல்லா நாக்கர்ஸையும் அழிச்சிட்டேன்னு, அப்புறம் எப்படி நம்ம ஹீரோ கேட்கறான். ரோட்ஸ் கூட கனெக்ட் பண்ணியும் நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறான், எந்த நாக்கர்ஸோ இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டா அவருமே வரமாட்டிக்கிறாரு. சொன்ன மாதிரியே மேசுகா அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறாக்குற. எல்லாருக்குமே தெரியுது அவ ஹயசேவோட வம்சாவளிதான்னு. டொனாரி அதை பத்தி விசாரிக்கிறா. யோகிக்கும் அவளை தெரியுமா நம்ம ஹீரோ சொல்றான். வேணும்னே டொனாரி முன்னாடி நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி அவ காமிச்சுக்கிறா. இங்க ஒரு கரடியோ இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லிட்டில் ஃபோ இதோட ஆரோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு மார்ச் சொல்றா. இதுதான் மேசுகா நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றா. இப்ப பானங்க வரவும் உன்னை என்னாச்சு காணும் நம்ம ஹீரோ கேட்டா. இந்த வேர்ல்டுக்கு ஏத்தபடி எல்லாருக்கும் ஐடி கார்டு அவன் மேக் பண்ணிருக்கான். சும்மா இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தா செட் ஆகாது, சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் ஸ்கூல், மார்ச்சுக்கோ ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு பான் சொல்றான். மார்ச் சைஸுக்கு அவளை எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு அவங்க தாத்தா சொல்றாரு. ஐரோவும் கோகோவோ ஹை ஸ்கூல் போறீங்க அப்படின்னு பான் சொல்றான். மீஸ்காவோட அம்மா பிரச்சனையை பத்தி இப்ப பேச வேணாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். போஷி நீயுமே ஸ்கூலுக்கு போற, கவலைப்படாத, மீஸ்கா வான் கிளாஸ் தான் அப்படின்னு பான் சொல்றான். நீ அவ கூட இருக்கணும், நான் மட்டும் இல்ல இன்னொருத்தவங்களும் ஆசைப்படுறாங்கன்னு பான் சொல்றான். பார்த்தா மீஸ்கா அம்மாவோட ஆவி அங்க இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ மீஸ்கா அம்மாவோட ஆவி இந்த இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா அப்ப அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப ஃபேக்கா இருக்கிற அவங்க அம்மா யாரு, நாக்கர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுதா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.